பாருங்க, இவன் இவ்ளோ ஜுரத்துல இருக்கும்போது கூட அப்பா கையெழுத்து போடணும்னு எப்படி அடம் பண்றான் பாருங்க. ஜுன்னு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டும் மித்ரா கண்டுக்காம இருக்கான்னா அவனை என்னன்னு நினைக்கிறது? நீங்க ஏதாவது தப்பா எடுத்துப்பீங்களோண்டா நான் உங்ககிட்ட இது சொல்லலப்பா. நீங்க கையெழுத்து போடலன்னு ஜுன்னு அழுது அழுது அவனுக்கு ஜுரம் வந்துருச்சு. பாவம் ஜுன்னு. மனசு உடைஞ்சு அழுதுகிட்டே இருந்ததால அவனுக்கு ஜுரம் வந்துருச்சு. இவனோட வேதனையை அவன் எப்படி புரிஞ்சுப்பா? அக்கா, ஜுன்னுவா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதாக்கா நல்லது. அண்ணி, அதுதான் பெட்டர். வீட்லயே இருந்தா ஃபீவர் குறையாது. விவேக், நீ போய் கார் எடு. சரி பெரியப்பா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன். அப்பா கையெழுத்து போட்டாருன்னா நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எனக்கு அப்பா இருக்காருன்னு சொல்லி அவருடைய சைனை நான் காட்டுவேன். என்னாச்சுப்பா? என்ன உங்களுக்கு நிஜமாவே பிடிக்காதா? உங்களை எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிக்கும்பா. அப்பப்பப்பப்பப்பா, கீழே அவங்க எல்லாரும் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்னால இதை தாங்கிக்கவே முடியல. ஹெட்டேக்கே வந்துருச்சு. உனக்கும் தலைவலி வந்ததுன்னு மேல வந்து நிக்கிறேன். இந்த உலகத்துல ஜுன்னு ஒருத்தன் தான் சின்ன பையன்ற மாதிரி, அவனுக்கு மட்டும்தான் ஏதோ ஜுரம் வந்த மாதிரி ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஜுன்னுக்கு என்னாலதான் ஜுரம் வந்திருக்கு மனிஷா. உன்னால அவனுக்கு எப்படி ஜுரம் வரும் மித்ரா? நான் ப்ரோக்ரஸ் கார்டில் சைன் பண்ணலங்கிறதுக்காக அவன் கண்டினியூஸா அழுதுகிட்டே இருந்தானா. அதனால தான் ஃபீவர் வந்துச்சு. அப்படின்னு அந்த லக்ஷ்மி சொன்னாலா? லக்கி தான் சொன்னான். எல்லாமே நான்சென்ஸ் மித்ரா. உன்னை எல்லாரும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கட்டாயப்படுத்தி நீதான் ஜுன்னுவோட அப்பான்னு ஒத்துக்க வைக்கிறாங்க. சொந்த வீட்லயே உனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. நான் சைன் போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்ல. என்ன சொல்ற மித்ரா? இல்ல, நான் சைன் போட்டிருந்தா அவனுக்கு ஃபீவர் வந்திருக்காது இல்ல. இந்நேரத்துக்கு அவன் ஹாப்பியா விளையாடிட்டு இருந்திருப்பான். லக்கியும் ஹாப்பியா இருந்திருப்பா. ஓ, உனக்கு இப்படிலாம் தோணுதா? அப்ப போ மித்ரா, போ. போய் உதவி பண்ணு. உன்கிட்ட போய் சொல்லி உன்னை ஏமாத்தினவள நீ போய் மனைவியை ஏத்துக்கோ. போ மித்ரா, போ. நான் யோசிக்கிறது லக்ஷ்மி பத்தி இல்ல மனிஷா. அப்ப ஜுன்னுவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அதானே? நான் லக்கியை பத்தி யோசிக்கிறேன். ஜுன்னுக்கு ஜுரம் வந்துருச்சுன்னு லக்கி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. லக்கி ஃபீல் பண்றான்னு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? இப்ப லக்கிக்காகன்னு சொல்லுவ, அப்புறம் ஜுன்னுக்காகன்னு சொல்லுவ, கடைசில லக்ஷ்மிக்காகன்னு சொல்லுவ. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது மனிஷா. உனக்கு தான் புரியல மித்ரா. கடைசில இப்படிதான் நடக்கும். உனக்கு தான் அது புரியல. இது எல்லாமே லக்ஷ்மியோட பிளான். அவ புத்திசாலித்தனமா உன்னை ட்ராப் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட உன்னை சரணாகிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆன்டி அங்கிள கூட வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் கம்பெனி மூலமா இன்னொரு பக்கம் ஃபேமிலி மூலமா உன்னை பீட் பண்ணிக்கிட்டு உன் கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. இந்த லக்ஷ்மி பண்ண சீட்டிங்னாலதான் நம்ம ஷேர்ஸ் எல்லாமே அந்த பிரவீன் மிட்டல் கைக்கு போய் நம்ம கம்பெனியே திவால் ஆயிடுச்சு. அந்த நஷ்டத்தை சரி பண்ணிக்கிறதுக்காக இப்ப ஜேஎம்ஆர் சாருடைய ப்ராஜெக்ட செய்ய சொல்லி உன்னை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பா அப்பான்னு ஜுன்னுவ உன்னை கூப்பிட சொல்லி உன்னவ மன ரீதியா தாக்கிக்கிட்டு இருக்கா. இதெல்லாமே இந்த லக்ஷ்மியோட பிளான் மித்ரா. ப்ளீஸ் நீ அதை புரிஞ்சுக்கோ. அவகிட்ட இறங்கி போகாத. இப்ப மட்டும் நீ அவகிட்ட இறங்கி போனா அந்த லக்ஷ்மி உன்னை மெதிச்சு பாதாளத்துக்கு தள்ளிடுவா. இந்த விஷயத்துல நீ திரும்ப மீண்டும் வரணும்னு நினைச்சாலும் உனக்கு டைமே கொடுக்க மாட்டா.
ஜுன்னு எந்திரிச்சிட்டியா? நீ சீக்கிரம் பிரஷ் பண்ணிட்டு பால் குடிச்சிரு. அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா, அப்பா இதுல சைன் போட்டிருக்காருமா. அப்பா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காருமா. எனக்கு ஃபீவர் குறைஞ்சிருச்சுமா, இனி நான் அழமாட்டேமா. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் டீச்சர்ஸ்க்கும் எல்லாருக்கும் எங்க அப்பாவுடைய சைனை காட்டிடுறேன். எனக்கு அப்பா இருக்காருன்னு சொல்ல போறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. இப்பவே வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த குட் நியூஸ் சொல்ல போறேன். அம்மா, அப்பா சைன் போட்டதுக்காக அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். லக்கி வா. அங்க இருக்கிற அந்த 4 பேர்ல யார் சைன் போட்டிருப்பாங்க? இப்போ தெரிஞ்சிரும் ஆண்டி. அந்த ஃபோர்ஜரி 420 யாருன்னு இப்போ தெரிஞ்சிரும். ரொம்ப தேங்க்ஸ் விவேக். ராத்திரி என்கிட்ட சொன்ன மாதிரியே ஜுன்னுவோட ப்ரோக்ரஸ் கார்டுல மாமாவோட சைனை நீ போட்டுட்ட. ஜுன்னுவும் சந்தோஷமாயிட்டான். இந்த சைனை போட்டது விவேகா? ப்ரோக்ரஸ் கார்டில் நான் சைன் பண்ணல ஜானு. என்ன நீ போடலையா? உங்க பெரியம்மா தான் போட்டாங்க விவேக். நீங்களும் நானும் விவேக்கும் யோசிச்ச மாதிரி தான் யோசிச்சிருக்கீங்களா அத்தை? அரவிந்த் அக்கா சைன் போட்டிருக்காங்களா மனிஷா? இல்லங்க, நான் கூட சைன் போடலையே.